அயோத்தாவில் பந்தள மகாராஜா குழந்தையில்லாமல் மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா? பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டுச் சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கு குழந்தை அழுகிறது என பதைபதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜசுடன் குழந்தை ஐயப்பனைக் கண்டான். ஆண்டாவா, என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான். அரசியும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தாள். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையைக் கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை எனக் கூறினர். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல்மனதைக் கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள். ஐயப்பன் அறியமாட்டானா உண்மையை? தாய்க்கு புலிப்பால் கொண்டுவர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனைத் தடுததாள். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன். வதம் செய்தான் மகிஷியை. அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறிப் போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால்தான் சபரிமலையில் தவமிருக்கப் தகலறுக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம். ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதைக் காணலாம். அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது. ஐயப்பனைக் காண பந்தள மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக் கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கிப் போட்டபோது அந்தங்கவஸ்திரம் ஐயப்பன் காலைச் சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் எனக் கூறுகிறார்கள். இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் சந்நிதானம் திறந்திருக்கும் காலம் பற்றியும் அறிவோம். மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்பட்டிருப்பதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சார்த்தப்படும். ஐயப்பன் சுவாமி கொடிய அரக்யான மகிஷியை வதம் செய்தபோது பயன்படுத்திய ஆயுதங்கள் 18 படிகளாக அமையப்பெற்றன என்பதும் ஒரு ஐதீகம். 1ஆம் படி குளத்தூர் பாலன், 2ஆம் படி ஆரியங்காவு அனந்த ரூபன், 3ஆம் படி எரிமேலி ஏழை பங்காளன், 4ஆம் படி ஐந்துமலைத்தேவன், 5ஆம் படி ஐங்கரன் சோதரன், 6ஆம் படி கலியுக வரதன், 7ஆம் படி கருணாகரத்தேவன், 8ஆம் படி சத்தியபரிபாலகன், 9ஆம் படி சர்க்குண சீலன், 10ஆம் படி சபரிமலைவாசன், 11ஆம் படி வீரமணிகண்டன், 12ஆம் படி விண்ணவர் தேவன், 13ஆம் படி மோகினி பாலன், 14ஆம் படி சாந்த சுவரூபன், 15ஆம் படி சர்க்குணநாதன், 16ஆம் படி நற்குண கொழுந்தன், 17ஆம் படி உள்ளத்தமர்வோன், 18ஆம் படி ஸ்ரீ ஐயப்பன். இந்த 18 படிகளுக்கான தத்துவங்களை பார்ப்போம். முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களையும், 6 முதல் 13 படிகள் அஷ்டமா சித்திகளையும்,
14, 15, 16 படிகள் 3 வித குணங்களையும், 17வது படி ஞானத்தையும், 18வது படி அஞ்ஞானத்தையும் குறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளதாக ஐதீகம். சபரி சாஸ்தா ஐயப்பனைக் காண கடும் விரதமிருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் புனிதம் நிறைந்த புண்ணியம் அருள்கின்ற இந்த 18 படிகளில் ஏறிச் சென்று அகிலம் காத்திடும் ஐயப்ப பெருமானை தரிசித்தலே சாலச் சிறந்ததாகும். ஐயப்பனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மற்றும் யார் வீட்டில் எல்லாம் மாலை போட்டு ஐயப்ப மலைக்கு செல்வீர்கள் என கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பார்க்குமா அனைவருக்கும் ஐயப்பனின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.